வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 24ஆம் பாசுரம். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றார் திரள் போற்றி. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசரசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே. கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு, சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. கொன்ற ஜகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கலோரும் பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர், சோதி மணிவாடம் தோன்றுமோர், நீதியால் நல்லவத்தர் வாழுமோர், நான் மறைகளோருமோர், வில்லிபுத்தோர் வேதக்கோனோர், பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். கோல தமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து சகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. ஒரு 143 வாழியே, உயரங்கற்கே கண்ணில் உகந்தளித்தாள் வாழியே. மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே, வன்புருவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சென்ற
பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். மகாபலியிடம் இருந்து இந்த உலகத்தை 3 அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உனக்கு வணக்கம். ராமவதாரம் எடுத்து சீதையை மீட்க இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்திற்கு நமஸ்காரம். சகடன் என்ற அசுரனை வீழ்த்தியவனே, கன்றென்ற வடிவில் வந்த வதாசுரனை விளாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உனக்கு நமஸ்காரம். கோவர்தனகிரியை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து ஆயர்குலத்தையே காத்தவனே, உன்னை வணங்குகிறோம். பகைவர்களை உன் கையில் இருக்கும் வேளால் அழித்தவனே, உனக்கு நமஸ்காரம். உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்காக வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பாவை நோன்பிலே கண்ணபிரானுடைய திருமாளிகையை அடைந்திருக்கக்கூடிய கோபிகைகள் அவனை எழுந்து 4 அடி நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். நடந்து வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேணும் என்று 23வது பாசுரத்திலே பிரார்த்தித்தார்கள். கண்ணபிரான் பார்த்தான், இந்த அவதாரம் நாம் எடுத்திருப்பதே நாம் அடியவர்க்கு ஆட்பட்டிருப்பவன் என்று காட்டுவதற்காகத்தானே. ஒரு அடியவர் சொன்னால் உடனே செய்துவிட வேண்டும். முதலிலே அவன் பிறந்த பொழுதே சங்கு சக்கரங்களை மறைத்துக்கொள் என்று தேவிக்கு சொன்னாள். உடனே மறைத்து கொண்டான். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத என்று அர்ஜுனன் சொன்னான். 2 சேனைகளுக்கு நடுவே என்னுடைய ரதத்தை நிறுத்து என்று சொன்னான்.
உடனே அப்படியே செய்து விட்டான். இத்தனையும் நாம் பண்ணியிருக்கிறோம், அப்படியானால் இவர்கள் சொல்வதையும் கேட்க வேண்டும் என்று சற்றென்று எழுந்திருந்து வந்து உடனே அவன் நாலடி நடந்து வந்து தன்னுடைய சிம்மாசனத்திலே இருந்தான். உடனே அவன் நடந்த அழகை பார்த்தார்கள். அந்த நடந்த அழகை பார்த்து அவனிடத்திலே தாங்கள் வந்த காரியத்தை மறந்தார்கள். ராமாயணத்தில் இதுதான் நடந்தது. தண்டகாரியத்திற்கு ராமன் வந்தார். அப்போ அங்கே இருந்த ரிஷிகள் எல்லாரும் ராமனிடத்திலே சென்று நமக்கு எல்லா ஆபத்தும் ஏற்படுகிறது, ராட்சசர்களால் தவம் பண்ண முடியாமல் ராமனிடத்திலே முறையிடுவோம் என்று போனார்கள். அப்படி போனவர்கள் என்ன பண்ணார்கள் என்னால் தங்களுடைய குறைகளை முறையிட்டார்களா என்னால் இல்லை, முதலிலே ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியம் சுவேஷதாம் என்ன அவனுடைய அந்த வேஷத்தை பார்த்து அவர்களெல்லாம் என்ன பண்ணார்கள், மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகண்ணன்னு திருடவிரதாக தேத்தம் சோமமிவோத்யந்தம் திருஷ்டுவாவை தர்மச்சாரிணா மங்களானி பிரயுஞ்சானாக தாங்கள் வந்த காரியத்தை மறந்து உனக்கு மங்களம் உண்டாகட்டும், உனக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கட்டும் என்று மங்களாசாசனம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இவர்களும் எங்கே என்ன பண்ணுகிறார்கள் என்னால் தாங்கள் வந்த காரியத்தை மறந்து அவனுடைய திருவடிகளுக்கு கண்ணபிரானுக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள். இந்த 24வது பாசுரத்திலே அன்று உலகமளந்தாய் அடிபோத்தி சென்றங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தி பொன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குணிலாவெறிந்தாய் கடல் போத்தி குன்று குடையாவெடுத்தாய் குணம் போத்தி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போத்தி என்றென்றுன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பல்லாண்டு என்று பாடுகிறார்கள். ஆனால் பாடும் பொழுது என்ன பண்ணுகிறார்கள் என்னால் என்றைக்கோ நடந்த சரித்திரத்துக்கு இன்றைக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். இது என்ன பொருத்தம் சுவாமி? என்னைக்கோ நடந்து முடிந்து விட்ட சரித்திரங்களுக்கெல்லாம் இப்பொழுது பல்லாண்டு பாடி என்ன பிரயோஜனம் என்று நாம் நினைக்க தோன்றும். ஆனால் ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னால் பழைய சரித்திரங்களை நினைத்தாலும் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது, இதோ கண்முன்னே இப்பொழுது நடக்கிறா போலே தோன்றுகிறது. இப்போ நடக்கிறா போலே அவர்களுக்கு தோன்றுகிறபடியால் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கட்டும், பல்லாண்டு பல்லாண்டு என்று என்றைக்கோ நடந்த அதீத கால அவதானங்களுக்கு உத்தர காலத்திலே வயிறறிவது என்று ஆழ்வார்களுக்கு பெருமை சொல்லுகிறார்கள். என்றைக்கோ நடந்த சரித்திரத்துக்கு இன்னைக்கு அவர்கள் வயிறறிகிறார்கள். முதலிலே அந்த திருவிக்கிரம அவதாரத்திற்கு ஒரு பல்லாண்டு. அந்த காலத்திலே என்ன நடந்தது, எம்பெருமான் வாமனனாக வந்த பொழுது அவரவர்களுக்கு வேண்டியதை பெற்று போனார்கள். மகாபலி அவன் பாதாள ராஜ்யத்தை பெற்று போனான். இந்திரன் அவன் திரைலோக்கிய ராஜ்யம் அதை பெற்று அவன் போய்விட்டான். ஆனால் அத்தனை கஷ்டப்பட்டான எம்பெருமான் அவனுக்கு யாராவது பல்லாண்டு பாடினார்களா என்னால் ஒருத்தரும் பாடவில்லையே. நாம் பாடுவோம். அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோத்தி. உன்னுடைய மென்மையான திருவடிகளாலே இந்த காட்டையும் மேட்டையும் எத்தனை முள்கள் எல்லாம் இருந்திருக்கும், அதையெல்லாம் கரடு முரடான இந்த உலகத்தை எல்லாம் மென்மையான திருவடிகளை கொண்டு நீ அளந்தாயே, உன்னுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. அன்று உலகம் அளந்தாய் அடிபோத்தி என்ன முதலிலே ஒரு சரித்திரத்தை பாடினார்கள், பல்லாண்டு பாடினார்கள். உடனே நினைத்து பார்த்தால் மேலே இன்னும் பல சரித்திரங்கள், இதை விட ஆபத்து அதிகமான சரித்திரங்கள் இவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த சரித்திரங்களை ஒன்றொன்றாக எடுத்து பல்லாண்டு பாடுகிறார்கள். சென்றங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தி. ராமாவதாரம் எடுத்துக்கின்ற சமயத்திலே ராமபிரான் என்ன பண்ணார், சென்று அங்கு தென்னிலங்க செத்தாய், இலங்கைக்கு போய் ராவணனை முடித்தார். எப்பொழுதுமே யுத்தம் நடக்கிறது என்னால் எதிரி நம்முடைய இடத்திற்கு வந்தால் நமக்கு பலம் அதிகம், நாம் எதிரியினுடைய இடத்திற்கு போனால் அவனுக்கு பலம் அதிகம். ராமன் என்ன பண்ணினான், எதிரி இருக்கும் இடம் தேடி போய் புலியை தன்னுடைய குகையிலேயே சந்திப்பதுன்னு சொல்கிறார்களே, அதுபோல சென்று எத்தனை தூரம் நடந்திருக்கிறான். அயோத்தியிலிருந்து லங்கை வரைக்கும் நடந்திருக்கிறான். அங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தி. ராமாவதார காலத்திலே எம்பெருமானுக்கு பலர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் ராவணவதம் ஆன பிற்பாடு யாரும் மங்களாசாசனம் பண்ணவில்லை. தேவர்களுக்காகத்தானே அவன் ராமாவதாரம் எடுத்தான். அந்த தேவர்களாவது மங்களாசாசனம் பண்ணினார்களா என்னால் ராவணன் முடிந்த பிற்பாடு கூட எந்த தேவர்களும் வந்து மங்களாசாசனம் பண்ணவில்லை. அந்த குறை தீர இப்பொழுது நாங்கள் மங்களாசாசனம் பண்ணுகிறோம். முதலிலே அங்கு அளந்தது மகாபலியாவது கொஞ்சம் நல்லவன்,
அவனிடத்தில் எம்பெருமான் எதிரிட்டு போனான் என்னால் அது பரவாயில்லை. ஆனால் ராவணன் அவன் ரொம்ப கொடியவன். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன் என்ன ஆழ்வார் பாடுகிறார். அப்படிப்பட்ட ராவணனை அவனுடைய ஊரிலே போய் யுத்தம் பண்ணி பெருமாள் ஜெயித்தார் என்னால் அது எவ்வளவு ஆபத்து. சென்றங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தி. அதற்கு மேலே அதுவாவது பரவாயில்லை, ராமன் ராவணனை முடிக்கும் பொழுது ஒரு 38 39 வயசு என்று சொல்கிறார்கள். அண்ணா அவன் நல்ல வயசு வந்த பிற்பாடு அந்த யுத்தத்தை பண்ணினான். ஆனால் சகடாசுரன் என்னொரு அசுரன் வந்தான். அவனை முடிக்கும் பொழுது கண்ணனுக்கு எத்தனை வயசு என்னால் எத்தனை வயசெல்லாம் கேட்கவே முடியாது, எத்தனை மாதங்கள் என்று கேட்கலாம். ஆழ்வார் தெரிவிக்கிறார், திருமங்கை ஆழ்வார், ஈடும் வலியுமுடைய இந்நம்பி பிறந்த 7 திங்களில் 7 மாதம் குழந்தை பிறந்து 7வது மாதத்திலே சகடாசுரன் வந்து விட்டான். சகடாசுரன் வந்த பொழுது அவன் என்ன பண்ணான்? ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி. தாயே இவனுக்கு ரட்சகமாக வைத்த ஒரு வண்டி, அந்த வண்டியிலே ஆவேசித்து சகடாசுரன் வந்து விட்டான். அந்த சகடம் போன்ற உதைத்தாய் திருவடி, அந்த திருவடிகளுக்கு உதைத்த திருவடிகளுக்கு பல்லாண்டு என்ன தளர்ந்தும் முறிந்தும் சகட வசுர உடல் வேறா கிளர்ந்து வீய திருக்கால் ஆண்ட பெருமானே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அப்படி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி, உன்னுடைய புகழுக்கு பல்லாண்டு, உதைத்த திருவடிகள் புகழுக்கு பல்லாண்டு. அதற்கு மேலே 4வதாக கன்று குனிலா வெறிந்தாய் கழல் போத்தி. கீழேயாவது வந்தவன் ஒரு அசுரன், இப்பொழுது வந்திருப்பவன் 2 அசுரர்கள், ஒன்று வத்சாசுரன், ஒன்று கபித்தாசுரன். 2 பேருக்கு என்ன எண்ணம் என்னால், வத்சாசுரன் என்ன பண்ணான்? கண்ணனுக்கு கண்ணுக்குட்டி என்னால் ரொம்ப பிடிக்கும், தன்னை எடுத்து தோளிலே போட்டுக்கொள்வான், அப்படியே அவனை கழுத்தை நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்று இவன் வந்திருக்கிறான். இன்னொருத்தன் கபித்தாசுரன், விளாமரத்திலே ஆவேசித்திருக்கிறான், ஒரு விளாம்பழமாக இருக்கிறான். கண்ணனுக்கு விளாம்பழம் என்னால் மிகவும் பிடிக்கும், இந்த விளாம்பழத்தை எடுத்து உண்ணுவான், அவனுடைய வயத்தை கிழித்து கொண்டு வெளியிலே வந்து விடலாம் என்ன இப்படி வந்தார்கள். வந்தவர்கள் இருவரையும் அசுரர்கள் என்று கண்ணன் தெரிந்து கொண்டான். அந்த கன்றுக்குட்டியை எடுத்தான், கன்றுக்குட்டியை எடுத்து அதை குனிலாக கொண்டு அந்த விளாமரத்தின் மீது எரிந்தான். இருவரும் ஒருவரோடு ஒருவர் மோதி இறந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக கீழேயாவது ஒரு அசுரன், இங்கே 2 அசுரர்கள். கன்று குனிலாவெறிந்தாய் கழல் போத்தி. 4 திருவடிகள். இங்க முதலிலே அளந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு, 2வது நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு, 3வது உதைத்த திருவடிகளுக்கு பல்லாண்டு, 4வது குஞ்சித்த திருவடிகளுக்கு பல்லாண்டு என்று காட்டுகிறார்கள். குஞ்சித்தா என்னால் அந்த ஒரு காலை அழுத்தினால்தான் அந்த குனிலை எரிய முடியும், அதனால் அந்த அழுத்தின திருவடிகளுக்கு பல்லாண்டு. அதற்கு மேலே 5வதாக இங்கே என்ன ஆகிறது என்னால், கீழேயாவது வந்தவர்கள் அத்தனை பேரும் விரோதிகள் என்று தெரியும். ஆனால் இப்பொழுது வந்திருப்பவன் யார் என்னால், அவன் பக்தன், அடியவன். இந்திரன் யாரு? அவன் அடியவன். அவனே விரோதியாக மாறிவிட்டான். இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? விரோதின்னு தெரிந்தால் ஜாகிரதையாக இருக்கலாம், ஆனால் வேண்டியவனே விரோதி ஆகிவிட்டான், ஆனால் மிகவும் நமக்கு அது கடினம். அதை குன்று குடையாவெடுத்தாய் குணம் போத்தி. இந்த இந்திரனுக்காக வைத்திருந்த சாப்பாட்டை எல்லாம் கோவர்தனத்துக்கு படையுங்கள் என்று கண்ணன் சொல்லிவிட்டான். அதை கண்ணனே உண்டு விட்டான் கடைசியில். உடனே கோபம் வந்தது இந்திரனுக்கு. அவன் கல்லெடுத்து 7 நாள் கல்மழை பொழிந்தான். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் என்ன அந்த கோவர்தன மலையே குடையாக பிடித்து இந்திரன் பொழிந்த கல்மழை, அந்த கல்மழையிலிருந்து ஆய்ப்பாடியை காத்தான் என்று பார்க்கிறோம். குன்று குடையாவெடுத்தாய் குணம் போத்தி. என்ன குணம் அங்கே காட்டப்படுகிறது? நியாயமாக பார்த்தால் இந்திரனை கொன்றே இருக்க வேண்டும். யார் இந்திரன் என்னால், பகவான் கண்ணனோடு எதிரிடுவானா இந்திரன்? இந்திரன் 3 லோகத்துக்கு அதிபதி, எம்பெருமான் சர்வேஸ்வரன். இந்திரனுக்காகத்தான் பல அவதாரங்கள் எடுக்கிறான் எம்பெருமான். ஆனால் அந்த எம்பெருமானையே எதிரிட்டு நிற்கிறான் என்னால் அவனை கொன்றே இருக்க வேண்டும் அன்றைக்கு கண்ணபிரான். ஆனால் அப்படி பண்ணாமல் ஏதோ போனால் போகட்டும், அவனுடைய சாப்பாட்டை தான் நாம் உண்டு விட்டோம், அவன் கையிலே அந்த மழை இருக்கும் வரை அவன் பொழிந்து விட்டு போகட்டும் என்று அவனை மன்னித்து விட்டானே, அந்த குணத்திற்கு பல்லாண்டு. குன்று குடையாவெடுத்தாய் குணம் போத்தி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி. கூர்வேல் கொடுந்துடைலன் நந்தகோபன் குமரன், அதனால் இவனும் கையிலே வேல் வைத்திருக்கிறான். உடனே அவர்கள் என்ன பண்ணினார்கள்? அந்த வேலை பார்த்தார்கள். இத்தனை காரியம் கண்ணபிரான் பண்ணினான் என்னால் யாராவது திருஷ்டிப்பட்டு விட போகிறதே என்பதற்காக இத்தனை காரியம் செய்தது கண்ணன் என்று எல்லாம் இந்த வேல் தான் பண்ணித்துன்னு அந்த வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி. இந்த வேலை கொண்டுதானே அத்தனை அசுரர்களை நீ அழிக்கிறாய்,
அந்த வேலுக்கு பல்லாண்டுன்னு சொன்ன ரெண்டு அபிப்பிராயம். என்ன, ஒன்று என்னன்னா அந்த வேல்னு சொன்னால் அதில் எம்பெருமானோட ஆயுதங்கள் அத்தனையும் அதிலே அடக்கம். அதற்கு மேலே யாராவது இத்தனை காரியமும் எம்பெருமான் பண்ணினான், கண்ணபிரான் பண்ணினான் என்று நினைத்து விடுவார்கள். அதனாலே திருஷ்டி வந்துவிடும் என்பதற்காக அத்தனையும் கண்ணபிரான் பண்ணவில்லை, எல்லாம் இந்த வேல் தான் பண்ணித்து. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்று என்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் என்று என்று இப்படியாக உன்னுடைய அந்த வீரதீர பராக்கிரம செயல்களையெல்லாம் பாடி 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 நாங்கள் வந்திருக்கிறோம். பறைகொள்வான் வந்தோம், பறை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் வந்திருக்கிறோம், நீ எங்களுக்காக இறங்க வேண்டும், எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் கோவர்தனம் என்கிற திவ்ய தேசம். இந்த பாசுரத்திலே குன்று குடையா விடுத்தாய் குணம் போத்தி என்கிற அந்த வரியை உயிர்நிலையாக கொள்வது. அதிலே எந்த இடத்திலே இந்த சரித்திரம் நடந்தது என்னால் கோவர்தனம் என்கிற அந்த திவ்ய தேசத்திலே தான் நடந்தது. அட்டு குவிசோத்து பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யடரும் அடங்க பொட்டத்துத்தி என்ன, அந்த சமயத்திலே எல்லா பிரசாதத்தையும் கண்ணன் உண்டு விட்டான். அங்கே இந்திரன் மழையாக பொழிந்தான். மழைவந்து எழுநாள் பெய்து மாத்தெடுப்ப மதுசூதன் எடுத்து மரித்தமலை கோவர்தனம் என்னும் கொத்தக்குடையே, கோவர்தனம் என்னும் கொத்தக்குடையே என்று பெரியாழ்வார் 10 பாசுரங்கள் இந்த சரித்திரத்தையே பாடியிருக்கிறார். இங்கே நடுநாயகமாக இந்த வரிதான் இருக்கிறது. குன்று குடையாவிடுத்தாய் குணம் போத்தி என்று. அந்த குணத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்னால் அது கோவர்தனத்திலே போய் தானே அனுபவிக்க வேண்டும். அதனால் இந்த பாசுரத்திலே கோவர்தனம் என்கிற திவ்ய தேசம் உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ